ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மாடல் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3D பைப் ஃப்ளாஞ்ச். இந்த ஃப்ளாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சைட் வியூ, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ, அதுக்கப்புறம் டாப் வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூவை பேஸ் பண்ண மாதிரி தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட சென்டர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிடலாம். லைனை யூஸ் பண்ணி லைனை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதிலே ஆர்க் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இப்போ அதை டைமென்ஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்து நான் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிகலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இதை வந்து டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒன்ஸ் டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஆறு ப்ரொஃபைலை என்னோட ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணணும். ப்ளஸ் ஹாரிசான்டல் டைமென்ஷன், வெர்டிகல் டைமென்ஷன்ஸ்குள்ள நம்ம கண்ட்ரோலபிளாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ ரேடியஸ் வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 60 mm ரேடியஸ். 2 ஆர்க்குக்கும் அதாவது 2 ஆர்க்குக்குமே வந்து 60 mm ரேடியஸ் தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிரைமரி ஆர்க்கை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு செகண்டரி ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ். இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 50 mm மட்டும்தான். அந்த 50 mm அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல் டைமென்ஷன்ஸ். டாப் பாயிண்ட்லேருந்து பாட்டம் பாயிண்ட் வரையும் பிக் பண்ணிட்டு இந்த வெர்டிகல் டைமென்ஷன்ஸ் இது வந்து 150 mm. ஃப்ரண்ட் பிளேனில் இருக்க கரெக்டாக அந்த சென்டர் ஸ்கெட்சை மட்டும் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ரைட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அகைன் இன்னொரு நியூ ஸ்கெட்ச் ஒன்று கிரியேட் பண்ணணும். இதே ஹைட்டில் 150 mm அந்த 150 mm இருக்கிற ஹைட்லேயே வந்து இன்னொரு சென்டர் ப்ரொஃபைல் அப்படியே வந்து ட்ரா பண்ணலாம். கரெக்டாக ஆரிஜின்லேருந்து பர்டிகுலர் ஹைட்டில் ஹோல்ட் பண்ணினா ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஆர்க் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாரிசான்டலாக ஒரு லைன். இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர்க்கை டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ தான் கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு லீனியராக இருக்கும். ஒன்ஸ் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ஆர்க்கை நம்ம ரேடியஸ் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கான ரேடியஸ் எவ்வளோ ட்ராயிங்கை வந்து நோட் பண்ணிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 70 mm ரேடியஸ். ஸோ 70 mm ரேடியஸை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச். 2 டிஃப்ரெண்ட் ஸ்கெட்ச் வந்து 2 டிஃப்ரெண்ட் பிளேனில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை இப்போ கம்பைன் பண்ண மாதிரி ஒரு 3D ஆர்க். ஓகேவா? அதுக்கு கர்வ்ஸில் ஸ்கெட்ச் ஆன் ஸ்கெட்ச் ப்ரொஜெக்ட் கர்வ் டைப்பில் ஸ்கெட்ச் ஆன் ஸ்கெட்சை சூஸ் பண்ணிங்கன்னா 2 ஸ்கெட்சையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு 3D கர்வ் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஃப்ரண்ட் ஸ்கெட்சையும் ரைட் ஸ்கெட்சையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு 3D ஸ்கெட்ச். ஓகேவா? இப்போ ஸ்வெப்டட் போஸில் எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் 3D கர்வை பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் இருக்குது. ஒன்று வந்து 60 mm டயாமீட்டர், நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 50 mm டயாமீட்டர். ஃபர்ஸ்ட் 60 mm டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்வெப்ட் கட் யூஸ் பண்ணாமல் இதில் தின் ஃபியூச்சர்ஸை பிக் பண்ணிவிட்டு அதில் பர்டிகுலர் திக்னஸ் 50 mm டயாமீட்டர்னா ரெண்டுத்துக்குமான இன்பிட்வீன் திக்னஸ் கேப் என்ன 5 mm மட்டும்தான். ஸோ 5 mm அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாடலுக்குள்ளே வந்து இது கட் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். மெஷரை சூஸ் பண்ணி பார்த்தா 50 mm டயாமீட்டர் இன்னரில் இருக்குது, அவுட்டரில் வந்து 60 mm டயாமீட்டர் இருக்குது. ஓகே, கரெக்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ சென்டருக்கான 3D கர்வை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேக் ஃபேஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அடிஷ்னலாக ஒரு பாலிகனல் ப்ரொஃபைல் ஒன்று நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2D ஸ்கெட்சை வந்து ஷோ பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ பாலிகனல் ப்ரொஃபைல்ஸை சூஸ் பண்ணிட்டு அதில் 3 சைட்ஸான ட்ரையாங்குலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ரஃபாக ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு இதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன, சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 mm டிஸ்டன்ஸ் தான். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 50 mm டிஸ்டன்ஸில் வெர்டிகலாக ஒரு ப்ரொஃபைல். ஒன்ஸ் ஸ்கெட்ச் வந்து கிரியேட் பண்ணியாச்சா, இப்போ இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றியாச்சு. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் அதில் வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டயாமீட்டர் வந்து 30 mm டயாமீட்டர். அதுக்கான ரேடியஸ் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதே வந்து 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால தான் சர்க்குலர் பேட்டர்னை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை ட்ராக் பண்ணிட்டு எக்ஸாக்டாக இந்த சென்ட்ரல் லொக்கேஷனில் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். 3 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் ப்ரொஃபைல். அந்த லைனை நம்ம இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு வந்து டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதே மாதிரி பாட்டம்லையும் டான்ஜென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒன்ஸ் பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகைன் லைனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே வந்து நம்ம சர்க்குலர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சேம் இந்த ப்ரொஃபைலை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அந்த சென்டர் லொக்கேஷனில் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சென்டர் லொக்கேஷனில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்ட பிறகு அதே மாதிரி 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் 120 டிகிரியில் ஈக்குவலாக பிளேஸ் ஆயிரும். இப்போ ஈக்குவலாக பிளேஸ் ஆயிருக்க எக்ஸஸ் போர்ஷன்ஸை ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ட்ரிம் க்ளோசஸ்ட் யூஸ் பண்ணிட்டு
அந்த 3 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்க எக்ஸஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு எக்ஸாக்டாக நோட் பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் இந்த சென்டர் பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சென்டர் பாயிண்டில் சர்க்குலர் ப்ரொஃபைல் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நோட் பண்ணிங்கன்னா இந்த சர்க்குலருக்கான டயாமீட்டர் 12.3 mm. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் 12.3 mm. மற்ற ப்ரொஃபைலும் சேம் டயாமீட்டர் தானே. டைமென்ஷன்ஸ் அகைன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா சர்க்குலர் ப்ரொஃபைலும் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரன்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். அகைன் சென்டரில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ஒரு நார்மல் ஸ்கெட்சை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட கண்டினியூஷன்ஸ் தான் இந்த ப்ரொஃபைல்ஸ். இது அப்படியே சாலிட் பாடியாக எவ்வளோ திக்னஸ் 15 mm திக்னஸில் சாலிட் பாடியாக கிரியேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் சாலிட் பாடி கிரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த ஃப்ளாஞ்சும் பைப்போட வாலும் மர்ஜ் ஆகிற அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம வந்து ஃபில்லட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபில்லட் சூஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் ஃபார்மேஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா? இவ்வளோதான். ஜஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் மாடலில் சிம்பிளாக வந்து நம்ம டெவலப் பண்ணி முடிச்சிருக்கோம்.